Good morning, students. And now we are going to learn the new lesson, Changes Around Us. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். From this lesson, we are going to recognize and enlist a few changes that happen in our day-to-day life and to classify the observed changes as slow or fast, reversible or irreversible, physical and chemical changes, desirable or undesirable, natural and human-made changes. Next, to explain the process of dissolution and to distinguish between a solvent and a solute. What is a change? The process in which something becomes different from what it was earlier. முன்பு இருந்ததிலிருந்து புதுசாக உருவாகக்கூடிய ஒன்றை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் எ சேஞ்ச்? The process in which something become different from what it was earlier. It is observable difference between initial state and the final state of any substance. ஒரு சப்ஸ்டன்ஸோட இனிஷியல் ஸ்டேட்னா ஆரம்ப நிலையிலிருந்து இப்போ ஃபைனல் ஸ்டேட்டுங்கிறது எனது இறுதி நிலை. இந்த ஆரம்ப நிலைக்கு இறுதி நிலைக்கும் மாற்றம் இருக்கும். ஆரம்ப நிலையில் இருந்த அந்த சப்ஸ்டன்ஸ் இறுதி நிலையில் வேறொரு சப்ஸ்டன்ஸாக மாறி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது? இது நம்ம கண்ணால் அப்சர்வ் பண்ணக்கூடியதா, நம்மளால் பார்க்க முடிந்ததாக இருக்கும். அதை இட் இஸ் அ அப்சர்வபிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் த ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் நேச்சர். சேஞ்ச் மாற்றம் என்பது இயற்கையின் நியதி, லா ஆஃப் நேச்சர். இன் அவர் டே டு டே லைஃப் வி see many changes around us. நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நிகழும் நிறைய மாற்றங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதான் இன் அவர் டே டு டே லைஃப் வி see many changes around us. வெதர் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி, காலநிலை மாறிக்கிட்டு இருக்கு. பீரியாடிக்கலின்னா என்னது? வரிசையாக இப்போ இரவு பகல் இந்த மாதிரி மாறி வர்றது. அதாவது வெதர் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி, சீசன் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி. அதே போல் சம்மர் சீசன், வின்டர் சீசன், இதெல்லாம் என்னது? கரெக்டாக இப்போ ஏப்ரல் மேனா சம்மர் சீசன், இந்த மாதிரி. அதே போல் வின்டர் சீசன், இதெல்லாமே என்ன பண்ணுதோம்? பீரியாடிக்கலி. இந்த மாதத்தில் சம்மர் சீசன் வரும். இப்போ மேனா சம்மர் சீசன். இப்போ டிசம்பர், இந்த மாதிரி நவம்பர் டிசம்பர்லாம் என்னது? செப்டம்பர்லாம் ரெய்னி சீசன், டிசம்பர்லாம் வின்டர் சீசன். இந்த மாதிரி பீரியாடிக்கலாக வரிசை கிரகமாக மாறி வரக்கூடியதை என்னென்னு சொல்லுவோம்? பீரியாடிக்கலி. அதாவது சீசன் சேஞ்ச் பீரியாடிக்கலி. A paper burns readily while it take a few days for an iron nail to rust. இப்போ ஒரு பேப்பரை எரித்தோம் அப்படின்னா உடனே என்ன ஆயிரும்? எரிஞ்சிடும். அதே நேரத்தில் அயன் நெயில், ஒரு இரும்பு துண்டை வெளியில் ஈரப்பதம், அதாவது மாய்ஸ்ட் ஏற்படுற இடத்துல போடும்போது அது கொஞ்ச நாள் என்ன ஆயிரும்? ரஸ்ட்டாக மாறிடும். இந்த அயன் நெயில் பிகம் டு ரஸ்ட்டு, துருவாக மாறிடும். இட் டேக் எ ஃபியூ hours ஃபார் மில்க் டு டேர்ன் இன் டு கர்டு. அதே போல் மில்க்கு, பாலில் உரமூர் ஊற்றின உடனே அது எதுவாக மாறும்? கேர்டாக, தயிராக. மில்க் எதுவாக மாறும்? கேர்டு, தயிராக மாறும். அது ஆகிறதுக்கு சம்மாஸ், சில மணி நேரங்கள் எடுத்துக்கிறோம். வெஜிடபிள் கெட் சாஃப்டன் இன் அ ஃபியூ மினிட்ஸ் வென் குக்குடு. நம்ம சமைக்கும்போது வெஜிடபிள்ஸ் அது வேக வைக்கிறதுக்கு சில நேரங்கள் தான் எடுத்துக்கிறோம். அப்போ அது பாயில் ஆகும்போது சாஃப்டாக மாறிடுது. வெஜிடபிள் கெட் சாஃப்டன் இன் அ ஃபியூ மினிட்ஸ் வென் குக்குடு. இந்த வாட் ஹேப்பன்ஸ் டூரிங் எ சேஞ்ச்? இந்த சேஞ்ச் ஏற்படும் போது என்ன நடக்குது? இந்த மாற்றத்தின் போது என்ன நிகழுது? த வாட் ஹேப்பன்ஸ் டூரிங் எ சேஞ்ச். இந்த மாற்றத்தின் போது என்ன நிகழ்கிறது? Such changes are accompanied by change in properties like shape, color, temperature, position and composition.
அப்போ சேஞ்சஸ் நம்ம எதை சொல்கிறோம், எப்படி பார்க்குறோம்? அப்போ அந்த சப்ஸ்டன்ஸோட ஷேப்பில் சேஞ்சஸ் ஏற்படுது அல்லது கலரில் சேஞ்சஸ் ஏற்படுது. டெம்பரேச்சர்னு சொல்லும்போது ஒன்று என்ன ஆகுது, ஹீட்டாக இருக்கிறது கூலாக மாறும், கூலாக இருக்கிறது. இப்போ வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கூல் பண்ணும்போது அது ஐஸாக மாறுது. அப்போ என்ன ஆகும், கூலிங். அப்போ அந்த டெம்பரேச்சரில் சேஞ்சஸ் ஏற்படுது. பொசிஷன், அதனுடைய நிலையில் சேஞ்சஸ் ஏற்படுது. அண்ட் காம்போசிஷன்னா விகிதத்தில் சேஞ்சஸ் ஏற்படுது. அப்போ இந்த சேஞ்சஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸோட என்னென்ன பண்புகளெல்லாம் அந்த சப்ஸ்டன்ஸில் உள்ள எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னா ஷேப், கலர், டெம்பரேச்சர், பொசிஷன் அண்ட் காம்போசிஷன். Some changes can be observed while some are not possible to notice. சில சேஞ்சஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். சில சேஞ்சஸ் என்னது நம்மளுடைய கவனத்திற்கே உட்படாது. Can you list some of the changes that you have observed in your daily life? உன்னுடைய டெய்லி லைஃப்பில் நீ அப்சர்வ் பண்ணக்கூடிய சில சேஞ்சஸை உன்னால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? Next topic, classification of changes. There are different types of changes that occur around us. நம்மளை சுற்றி different type of changes நடக்குது. Some changes take place very quickly. சில சேஞ்சஸ் என்ன நடக்கும், ரொம்ப வேகமாக நடக்கும். while other, சில மாற்றங்கள் take hours, சில மணி நேரங்கள் எடுத்துக்கிறோம். சில சேஞ்சஸ் என்ன பண்ணும், சில நாட்கள் எடுத்துக்கிறோம். சில சேஞ்சஸ் ஈவன் ஒரு வருஷங்கள் கூட எடுத்துக்கிறோம். சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு சில மணி நேரம் எடுத்துக்கிறோம், அல்லது சில நாட்கள் எடுத்துக்கிறோம், அல்லது ஏன் சில வருஷங்கள் கூட ஆகும். some changes are temporary while some other ஆர் பெர்மனண்ட். சில சேஞ்சஸ் என்னது டெம்பரரி சேஞ்சஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ். இப்போ பாருங்கள், ஐஸை வந்து வாட்டரை வந்து பிரிட்ஜில் வச்சோம்னா ஐஸாக மாறும். அதே ஐஸை திரும்ப வெளியில் எடுத்து வச்சுட்டோம்னா திரும்ப அது வெதுவாக மாறிடும், பழையபடியே வாட்டராக மாறிடும். அப்போ இது என்னது, டெம்பரரி சேஞ்ச். இந்த சேஞ்ச் என்னது, வாட்டர் பிகம் ஐஸ் வந்து என்னது, டெம்பரரி சேஞ்ச். Some changes produce new substance while other do not. இப்போ ஒரு பேப்பரை எரிக்கும் போதோ இல்லை ஒரு வுட்டை எரிக்கும் போதோ பேர்னிங் ஆஃப் வுட் என்ன கிடைக்கும், எரிஞ்ச உடனே அதில் ஃபயர் கிடைக்கும். அதோட ஒரு சப்ஸ்டன்ஸை ரெசிடியூவாக லெஃப்ட் அவுட் பண்ணும். அது அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்னது, ஆஷ், சாம்பல் கிடைக்கும். அந்த சாம்பலை போய் திரும்ப வுட்டாக மாற்ற முடியாது. அப்போ இங்கே அந்த ஆஷுங்கிற ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் கிடைக்கிது. அப்போ இந்த சேஞ்சஸை நம்ம என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம், கெமிக்கல் சேஞ்சஸ், வேதி மாற்றங்கள். சம் சேஞ்சஸ் ஆர் நேச்சுரல். சில சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணுது, இயற்கையாகவே நடக்கும். இப்போ இந்த இரவு பகல் மாறுறது, சீசன் சேஞ்ச் ஆகிறது, இது எல்லாமே நேச்சுரல் சேஞ்சஸ். ஒய் அதர் ஆர் மேட் பை ஹியூமன் பீயிங். சில மாற்றங்கள், சில சேஞ்சஸ் மனிதனால் உருவாக்கப்பட்டவையாக இருக்குது. சம் சேஞ்சஸ் ஆர் டெசிரபிள் மீன்ஸ் யூஸ்ஃபுல். டெசிரபிள்னால் என்ன மீனிங், யூஸ்ஃபுல். சில சேஞ்சஸ் வந்து நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். பட் சம் சேஞ்சஸ் ஆர் நாட் டெசிரபிள். சில சேஞ்சஸ் என்ன இருக்காது, பயனற்றதாக இருக்கும். சில சேஞ்சஸ் எப்படி இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். சில சேஞ்சஸ் பயனற்றதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெசிரபிள் சேஞ்சஸுக்கு இப்போ பழங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் பழுக்கிறது எதுக்கு எக்ஸாம்பிள், டெசிரபிள் சேஞ்சஸ். அதே நேரத்தில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அழுகி போகிறது எதுக்கு எக்ஸாம்பிள், அன்டெசிரபிள், நாட் டெசிரபிள் சேஞ்சஸுக்கு எக்ஸாம்பிள். இப்போ காயாக இருக்கும்போது கலர் எப்படி இருக்கும், இப்போ மேங்கோவே எடுத்துக்க, மேங்கோ ஃப்ரூட் எடுக்கும்போது அது காயாக இருக்கும்போது க்ரீன் கலரில் இருக்கும். அதே இது பழுத்துறும் போது எதுவாக மாறிடும், எல்லோ கலரில் மாறிடும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் சேஞ்சஸ். அப்போ மேங்கோ ஃப்ரூட்டு காயாக இருந்து பழமாக ஃப்ரூட்டாக மாறுறது, பழுக்கிறது, இது வந்து ஒரு சேஞ்சஸ். இது என்ன சேஞ்சஸ், டெசிரபிள் சேஞ்சஸ். அதே போல் இப்போ காய்கறிகள்லாம் அழுகி போயிருதா, இதெல்லாம் என்னது, நாட் டெசிரபிள், பயனற்றது. அழுகி போகும்போது அதனுடைய கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிருமா, கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரவும் ஆரம்பிச்சிடும். இது என்ன, எதுக்கு எக்ஸாம்பிள், நாட் டெசிரபிள் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். We shall now try to classify changes on the basis of certain similarities and
differences. இந்த சேஞ்சஸில் உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுமையின் அடிப்படையில் இப்போ நம்ம பார்த்த இந்த ஒற்றுமை மற்றும் வேற்றுமையின் அடிப்படையில் சேஞ்சஸை ஃபாலோவிங் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. The first one is slow and fast changes. First one is slow and fast changes. Second one, reversible and irreversible changes. Second one, reversible and irreversible changes. Third one, physical and chemical changes. Fourth one, desirable and undesirable changes. Last one, natural and man-made changes. Slow and fast changes means மெதுவாக மற்றும் வேகமாக நிகழும் மாற்றங்கள். Reversible and irreversible changes means மீள்வினை மற்றும் மீளாவினை. ரிவர்சபிள்னா மீள்வினை, திரும்ப பெறக்கூடியது. irreversible changesனா மீளாவினை, திரும்ப பெற முடியாத changes. physical and chemical changes. physical changesனா இயற்பியல் மாற்றங்கள். கெமிக்கல் சேஞ்சஸ்னால் வேதியியல் மாற்றங்கள். டெசிரபிள் சேஞ்சஸ்னால் பயன் தரக்கூடிய மாற்றங்கள். அன்டெசிரபிள் சேஞ்சஸ்னால் பயனற்ற மாற்றங்கள். நேச்சுரல் அண்ட் மேன்மேட் சேஞ்சஸ். நேச்சுரல்னால் இயற்கையாகவே நிகழும் மாற்றங்கள். மேன்மேட் சேஞ்சஸ்னால் மனிதனால் உருவாக்கப்பட்ட மாற்றங்கள். First one, slow and fast change. Slow and fast change. Look at the pictures and discuss about the duration for the change to take. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பிக்சர் காட்டியிருக்காங்க? இரும்பு துருப்பிடிக்கிறது. இரும்பு துருப்பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பிக்சரை பாருங்கள். அந்த இரும்பு கம்பி இருக்கா, அது துருவாக மாறி இருக்கு. செகண்ட் ஒன்று என்னது? வெடிக்கிறது. burning of crackers. burning of crackers. First one, rusting process example. Second one, bursting of cracker. அப்போ என்னது? வெடித்தல். இதில் எது ஸ்லோ சேஞ்ச்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னது? ஸ்லோ சேஞ்ச். இந்த அயன் நெயில் ரஸ்ட்டாக மாறுறதுக்கு சில நாட்கள் ஆகும். ஸோ இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்லோ சேஞ்சஸ். ஆனால் இந்த வெடிக்கிறது எதுக்கு எக்ஸாம்பிள்? ஃபாஸ்ட்டாக அதை கிராக்கரில் பற்ற வச்ச உடனே என்ன ஆயிரும்? வெடிக்க ஆரம்பிச்சிடும். பர்ஸ்டிங் ஆஃப் கிராக்கர் என்னது? எதுக்கு எக்ஸாம்பிள்? ஃபாஸ்ட் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிள். அதை பாருங்கள். ஸ்லோ சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். சில மணி நேரங்கள், சில நாட்கள், சில மாதங்கள், வருஷங்கள் ஆகக்கூடிய சேஞ்சஸ்க்கு பேர் என்னது? ஸ்லோ சேஞ்சஸ். மார்க் பண்ணிக்கிறங்க. இட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். லாங் பீரியட் மீன்ஸ் some hours, some days, some month or a year. இந்த மாதிரி நடக்கக்கூடிய சேஞ்சஸை, இவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சேஞ்சஸை என்னென்னு சொல்கிறோம்? ஸ்லோ சேஞ்சஸ். எக்ஸாம்பிள், growth of nail and hair. growth of nail and hair. நெயில் வளர்கிறதுக்கு சில வாரங்கள், மாதங்கள் ஆகும், சில நாட்கள் ஆகும். சேஞ்சஸ் ஆஃப் சீசன் சேஞ்ச் ஆகிறதுக்கு சில மந்த் ஆகும். ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு, விதை முளைத்து வெளிவரதுக்கும் சில நாட்கள் ஆகும். அப்போ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்லோ சேஞ்சஸ். அப்போ 2 mark கொஸ்டினில் கேட்கலாம். டிஃபைன் ஸ்லோ சேஞ்சஸ், கிவ் சம் எக்ஸாம்பிள் கேட்கும்போது சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஆர் நோன் அஸ் ஸ்லோ சேஞ்சஸ். த எக்ஸாம்பிள்ஸ்: growth of nail and hair, change of season and germination of seed. Second one, fast changes. Changes which take place within a short period of time. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் வித்தின் எ செகண்ட் ஆர் மினிட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சேஞ்சஸை என்னன்னு சொல்கிறோம்? ஃபாஸ்ட் சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் வித்தின் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஆர் நோன் அஸ் ஃபாஸ்ட் சேஞ்சஸ். எக்ஸாம்பிள், bursting of balloon வெடித்தல். நெக்ஸ்ட் ஒன், breaking of glass, ஒரு கண்ணாடி கிளாஸ் உடைதல். bursting of firecracker, அதை முன்னாடி எக்ஸாம்பிள் பிக்சரில் இருந்துச்சா? bursting of firecrackers. burning of paper எரிதல். These are all the example of fast changes. Do you understand what is slow changes and fast changes? Slow changes means changes which take place over a long period means some hours, days, month or a year. These are all
known as slow changes. Example, growth of nail and hair, change of seasons and germination of seed. Fast changes means changes which take place within a short period of time. Over a long period of time க்கு பதிலா இங்க என்ன போட போறோம், short period of time are known as fast changes. Example, bursting of balloon, breaking of glass, bursting of firecrackers, burning of paper. Okay, second one, reversible and irreversible changes. Reversible and irreversible changes. Reversible changes which can be reversed, get back the original state are known as reversible changes. மாற்றங்கள் நிகழும், அந்த மாற்றங்கள் நிகழும்போது அந்த மாற்றங்கள் which can be reversed, திரும்ப பழைய நிலைக்கு திரும்ப முடியும். ஒரு பொருள் ஃபார் த எக்ஸாம்பிள் தான் என்னது, வாட்டரை கூல் பண்ணும்போது ஐஸாக மாறு, அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸை வெளியில் எடுத்துட்டோம்னா அது திரும்ப எதுவாக மாறிடும், வாட்டராக மாறிடும். அனதர் ஒன் எக்ஸாம்பிள், டச் மீ நாட் பிளான். டச் மீ நாட் பிளான், தொட்டால் சுருங்கி, அந்த பிளான்ட்டை தொட்ட உடனே அது சுருங்கிடும், திரும்ப என்ன ஆயிரும், அது பழைய நிலைக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்டை இழுங்க, ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட் என்னது, ரப்பர் பேண்டை இழுக்கும்போது அது நீளமாக இருக்கும், திரும்ப விட்டுட்டோம்னா பழையபடி சுருங்கிடும். நெக்ஸ்ட் ஒன், மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ். ஐஸ் உருகுதல், ஐஸை வாட்டரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது ஐஸ் ஆகுது, ஐஸை வெளியில் எடுத்தோன்னா அது எதுவாக மாறிடுது, வாட்டராக மாறிடுது. தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள் ஆஃப் ரிவர்சபிள் சேஞ்ச். ரிவர்சபிள் சேஞ்ச் மீன்ஸ் மீள்வினை, மீண்டும் தன்னுடைய ஒரிஜினல் நிலைக்கு வரக்கூடிய சேஞ்சஸை என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம், ரிவர்சபிள் சேஞ்ச். அதான் எக்ஸாம்பிள், டச் மீ நாட் பிளான்ட். செகண்ட் ஒன், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர். தேர்ட் எக்ஸாம்பிள், மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ். நெக்ஸ்ட் ஒன், irreversible change. Irreversible change, changes which cannot be reversed to get back the original state are known as irreversible change. Changes which cannot be reversed, திரும்ப மீண்டும் பழைய நிலைக்கு வர முடியாத சேஞ்சஸ் என்னன்னு சொல்கிறோம், irreversible change. அந்த changes which cannot be reversed to get back the original state are known as irreversible change. For example, burning of a candle. கேண்டில் எரியுது, எரிஞ்சோன்னு அது உருகி போயிருதா, திரும்ப அது கேண்டிலாக மாற்ற முடியுமா? ஸோ இட் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் irreversible சேஞ்ச். அதே போல் பியர்சிங் எ பலூன் வித் அ பின். பியர்சிங் எ பலூன் வித் அ பின், பின்னை வச்சு பலூனில் ஓட்ட போடும்போது அது உடஞ்சி போயிடும், யாரெல்லாம் என்ன ஆயிரும், வெளியில் போயிடும், அப்போ பலூன் வந்து சுருங்கி போயிடும். இட் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் irreversible சேஞ்ச். இந்த மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்ப இயலாத வினைகளை என்னன்னு சொல்கிறோம், மீளா வினைகள்னு சொல்லுவோம். அதை இட் இஸ் எ irreversible சேஞ்ச். சேஞ்சஸ் which cannot be reversed to get back the original state are known as irreversible change. எக்ஸாம்பிள், சேஞ்ச் ஆஃப் மில்க் இன்டு கேர்ட். மில்க்கு கேர்டாக மாறினதுக்கப்புறம் திரும்ப கேர்டை மில்காக மாற்ற முடியுமா? நோ. ஸோ இட் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் irreversible சேஞ்ச். நெக்ஸ்ட், டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஷன் ஆகி எதுவாக மாறிடும், பிளட்டாக மாறிடுது, ஃபைன் பார்ட்டிக்கலாக மாறி அது போய் பிளட்டில் நியூட்ரியன்ஸ், அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் பிளட்டில் போய் சேர்ந்துடும். அப்போ இந்த டைஜஷன் ஆஃப் ஃபுட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் irreversible சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன், மேக்கிங் இட்லி ஃப்ரம் பேட்டர். மாவுலேருந்து இட்லியாக அவிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இட்லியை மாவாக மாற்ற முடியுமா? முடியாது. தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள் ஃபார் irreversible சேஞ்சஸ். Next one, physical and chemical changes. Next one, physical and chemical changes. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், டேக் அன் ஆப்பிள் அண்ட் கட் இட் இன்டு 2 halves. ஒரு ஆப்பிள் எடுத்து இரு சம பாதியாக கட் பண்ணுங்கள். கட் 1 half into piece and share it with your friends. Is there any change in the composition of the apple while cutting? அப்போ அந்த ஆப்பிளை கட் பண்ணும்போது அதனுடைய விகிதத்தில் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? ஹாஃபாக 2 halfஸாக கட் பண்ணும்போது அதனுடைய விகிதத்தில் சேஞ்சஸ் இருக்கா? நோ. ஒன்லி த ஷேப் அண்ட் சைஸ் ஹவ் சேஞ்ச்டு. அதனுடைய ஆப்பிளோட ஷேப்லையும் சைஸ்லையும் என்ன ஆகும், சேஞ்ச் இருக்கும். திஸ் கேன் பி எ ஃபிசிக்கல் சேஞ்ச். இது எதுக்கு எக்ஸாம்பிள்? ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிள். லீவ் த அதர் ஹாஃப் ஆன் த டேபிள்.
அதர் ஹாஃப்ஸ் மீதியை வந்து அப்படியே டேபிளே வச்சிட்றேன். சம்டைம் யூ கேன் see brown patches formed on the cut surface because of the reaction between some substance in the apple and the air around it. பாதி ஆப்பிளை கட் பண்ணும்போது அதனுடைய ஷேப்லையும் சைஸ்லையும் சேஞ்சஸ் ஏற்படும். கட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஷேப்பும் சைஸும் சேஞ்ச் ஆகிடுமா? இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்? ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிள். இப்போ மீதி பாதி ஆப்பிளை சம்டைம் அந்த டேபிளே அப்படியே வச்சுட்டா கட் பண்ண ஆப்பிள் மேலே அந்த சர்ஃபேஸ் மேலே என்னவா மாறிடும்? ஒரு மாதிரி பேட்சஸ் ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகுமா? அது காரணம் அந்த ஆப்பிளில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அட்மாஸ்பியரில் உள்ள ஏரோட ரியாக்ட் பண்ணி அந்த ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆகுது. அது இட் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கல் சேஞ்ச். தான் பாருங்கள், ஃபிசிக்கல் சேஞ்ச். வாட் இஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச்? ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் த டெம்பரரி சேஞ்ச் இன் விச் தெர் இஸ் எ சேஞ்ச் இன் த ஃபிசிக்கல் appearance or physical state of the substance but not in its chemical composition. அதனுடைய வேதி விகிதத்தில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. Hence, no new substance is formed. அதனால் ஃபிசிக்கல் சேஞ்சஸில் புதிய பொருள் எதுவும் உருவாகாது. எக்ஸாம்பிள், மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் மெல்ட் ஆகிறது. த சொல்யூஷன் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர். ஸோ இந்த வாட்டரில் சால்ட் அல்லது சுகரை ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? வாட்டர் சொல்யூஷன். அதே திரும்ப செப்பரேட் பண்ணலாம்ல. பாயில் பண்ணோம்னா என்ன பண்ணும்? வாட்டர் ஃபுல்லாக நீராவியாக போயிடும், சால்ட்டு கீழே படிஞ்சிரும். இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் படி இதை என்ன பண்ணலாம்? சால்ட் வாட்டர்லேருந்து வாட்டரையும் சால்ட்டையும் செப்பரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்டை இழுத்ததுக்கப்புறம் விட்டால் திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இதில் எந்த நியூ பொருளும் என்ன ஆகாது? ஃபார்ம் ஆகாது. தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். Let us now understand the physical changes that take place in water. The physical changes எதுலையும் நடக்குது? வாட்டரில் நடக்குது. You already know that water exists in 3 states. உனக்கு ஏற்கனவே தெரியும் நீரினோட நிலைகள் 3. என்னென்னது? Solid, liquid and gas. Changes of state take place either by heating or cooling. அப்போ ஒன்று ஹீட் பண்ணும்போது அல்லது கூல் பண்ணும்போது இந்த வாட்டரோட ஸ்டேட்டில் சேஞ்சஸ் நடக்கும். பை ஹீட்டிங் எனர்ஜி இஸ் சப்ளைடு. ஹீட் பண்ணும்போது எனர்ஜி வந்து கொடுக்கப்படுது. அண்ட் பை கூலிங் எனர்ஜி இஸ் டேக்கன் அவே. கூல் பண்ணும்போது எனர்ஜி என்ன பண்ணப்படுது? எடுத்துக்கொள்ளப்படுது. அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. பை ஹீட்டிங்கில் எனர்ஜி இஸ் சப்ளைடு, எனர்ஜி வந்து வழங்கப்படுது. அண்ட் பை கூலிங்கில் எனர்ஜி இஸ் டேக்கன் அவே, எனர்ஜி வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. இதை 1 மார்க்கில் கேட்கலாம். இன்சைட் த லெசன் அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. பை ஹீட்டிங் எனர்ஜி இஸ் சப்ளைட், பை கூலிங் எனர்ஜி இஸ் டேக்கன் அவே. தீஸ் ஆர் ஆல் த ரீசன் ஃபார் த சேஞ்சஸ். ஆல்ரெடி யூ ஸ்டடிட் இன் லோயர் கிளாஸ். ஐஸை ஹீட் பண்ணோம்னா வாட்டராக மாறும், வாட்டரை ஹீட் பண்ணோம்னா ஸ்டீம் வாட்டர் வேப்பராக மாறும். அதே இது திரும்ப ரிவர்சிபிள் ப்ராசஸ் பாருங்கள். வாட்டரை வாட்டர் வேப்பரை கூல் பண்ணோம்னா வாட்டராக மாறிடும், வாட்டரை திரும்ப கூல் பண்ணும்போது ஐஸாக மாறிடும். அப்போ let us name a few process connected with the change in state of water. இந்த state of waterல சில process கனெக்ட் ஆகிருக்கு. என்னென்னு பாருங்கள். சேஞ்சஸ் ஐஸ் இன்டு வாட்டர் அண்ட் ஹீட்டிங். ஹீட் பண்ணும்போது ஐஸ் வாட்டராக மாறுறதுக்கு பேர் என்னது? மெல்ட்டிங் ப்ராசஸ். வாட்டரை ஹீட் பண்ணும்போது அது எதுவாக மாறும்? ஸ்டீம் அல்லது வாட்டர் வேப்பரா, ஸ்டீம் ஆர் வாட்டர் வேப்பரா சேஞ்ச் ஆகும். அந்த ப்ராசஸுக்கு நேம் வேப்பரிசேஷன். நெக்ஸ்ட் ஒன், அந்த ஸ்டீம் நீராவியை ஸ்டீம் ஆர் வாட்டர் வேப்பரை கூல் பண்ணும்போது திரும்ப அது எதுவாக மாறும்? வாட்டராக மாறும். அந்த ப்ராசஸுக்கு பேர் கண்டென்சேஷன், குளிர்வித்தல். மெல்ட்டிங்னா உருகுதல், வேப்பரிசேஷனா ஆவியாகுதல், கண்டென்சேஷனா குளிர்வித்தல். நெக்ஸ்ட் ஒன், அந்த வாட்டரை திரும்ப கூல் பண்ணும்போது எதுவாக மாறும்? ஐஸாக மாறிடும். வாட்டர் இன்டு ஐஸ் ஆன் கூலிங். திஸ் ப்ராசஸ் இஸ் கால் உறைதல். ஃப்ரீசிங் மீன்ஸ் உறைதல்.
Next one, the changes of state from solid to gas directly is called sublimation. It is a important 2 mark question mark பண்ணிக்கிறங்க. The changes of state from solid to gas directly. இப்போ நம்ம எபோ பார்த்த எக்ஸாம்பிளில் வாட்டரை ஹீட் பண்ணும்போது என்னவா ஐஸை ஹீட் பண்ணும்போது வாட்டராக மாறுது. அப்போ ஐஸ் வந்து சாலிட் ஸ்டேட், அது லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறி திரும்ப வாட்டரை ஹீட் பண்ணும்போது வாட்டர் வேப்பர் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஆனால் இந்த சப்ளிமேஷன் அப்படின்னா சாலிட் திங்ஸை ஹீட் பண்ணும்போது அது லிக்யூட் ஸ்டேட்டுக்கு போகாமல் டைரெக்டாக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகிற ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது? சப்ளிமேஷன். இந்த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ் டைரக்ட்லி இஸ் கால் சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் கேம்பர், கற்பூரம் எரிதல். சூடம் பொருதுவோமா, அது சாலிடு. அதை பொருதும் போது அது டைரெக்டாக லிக்யூடாக மாறாமல் டைரெக்டாக எதுவாக போகும்? கேஸிய வேப்பராக போகும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது? சப்ளிமேஷன். நெக்ஸ்ட் ஒன், let us understand one more physical change, dissolution. The spreading of the solid particle among the liquid molecule is called as dissolution. solid particle போய் liquid particle-க்குள்ள உடைஞ்சு அந்த அதில் உள்ள liquid particles-க்கு இடையில் உள்ள ஸ்பேஸை போய் ஆக்குப்பை பண்ணும். இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னது? dissolution. The spreading of the solid particles broken into individual molecule among the liquid molecule is called as dissolution. Next one, solvent. What is solvent? Solvent is a substance that dissolves the solute. சொல்யூட்டுக்குள்ளே கரையக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை என்னன்னு சொல்கிறோம்? சால்வெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் வாட்டரில் சால்ட் வந்து என்னது? சால்வெண்ட். வாட்டர் வந்து என்னது? சொல்யூட். ரெண்டும் சேர்ந்த அந்த சொல்யூஷனுக்கு பேர், அது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் என்னது? சொல்யூஷன். அப்போ do you understand what is solvent? Solvent is a substance that dissolve the solute. Next, what is solute? Solute is a substance that is dissolved in a solvent to make a solution. solute வந்து சால்வெண்ட்டை கரைச்சி சொல்யூஷனாக உருவாக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் solute. when solute is dissolved in a solvent, solute வந்து சால்வெண்ட்டில் கரையும் போது உருவாகக்கூடிய ஃபார்முக்கு பேர் என்னது? சொல்யூஷன். it form a solution. அதாவது solute ப்ளஸ் சால்வெண்ட் சேர்ந்து என்ன கிடைக்கும்? சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, do you know பாருங்கள், water is known as the universal solvent. வாட்டருக்கு பேர் என்னது? universal solvent. which is known as the universal solvent? water is known as the universal solvent. it dissolves a wide range of substance. வாட்டரில் பெரும்பாலான சப்ஸ்டன்ஸ் கரையும். அதனால தான் வாட்டருக்கு வந்து நிறைய பெரும்பாலான சப்ஸ்டன்ஸை கரைக்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால வாட்டரை என்னன்னு சொல்கிறோம்? universal solvent. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.